இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பாடல் முதன்மையானது. பவனகிரியதனுள் தானே என்று துவங்கக்கூடிய அழகிய அற்புதமான ஒரு பாடல். முருகப்பெருமானுடைய பெருமையை போற்றும் வகையில் அவரை துதி செய்து வணங்குவதற்காகவே இந்த வாழ்க்கை படைக்கப்பட்டது என்ற ஒரு தத்துவத்தை அழகாக தந்த பாடல். பவனகிரியதனுள் தானே மன்னுவானே பல பாழிலே அலையாமல் இன்புறு நாளுமே அருள்மேவும் கண் கொடு பாராய் இன்னல் தீராய். இந்த நேரத்தை வீணாக்கிட்டா அந்த நேரம் திருப்பி கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் மாணிக்கத்திற்கு சமமானது என்று. அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் முருகப்பெருமானை எங்கே உன்னை துதிக்காமலே போய்விடுவேனோ அல்லது உன்னை துதித்து விட்டாலும் அவுன பகையை முடித்தோனே புண்ணியவானே கதி யாருமே தருவாரும் இல்லை ஆதலால் அருள்வாய் இனம் புரியாதே பல்னும் சூதே. அழகாக சொல்லுகிறார். ஒரு வாழ்க்கையில் மனிதனுடைய ஒவ்வொருத்தரும் நோக்கம் என்ன? சந்தோஷமாக வாழ வேண்டும், சுகமாக வாழ வேண்டும். அந்த ஒரு வாழ்க்கையின் இறுதியில் நாம் வாழ்வதற்கான பயனாக நாம் இங்கே என்ன செய்து முடித்திருக்கிறோம்? ஏது? முக்தியை அடைவது, முருகப்பெருமானின் திருவுருளை பெறுவது. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையின் புரிதல். அதிகபட்சம் எப்பொழுதுமே மனிதர்கள் தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இடம் என்று ஒன்று உண்டு. யாராவது ஒருத்தர் ஒரு பேசுகிறதுக்கு தன்னுடைய ஆதங்கத்தை கொட்ட வந்தால் கேட்கணும் தான் சொல்லுவோம். சில குழந்தைகள் பள்ளியிலேருந்து வந்த உடனே சில கதைகள் பேச ஆரம்பிச்சிடும். அவங்க பேச ஆரம்பித்த உடனேயே போதும் என்று சொல்லிவிடக்கூடாது. குழந்தைகளுக்கு ஏதாவது தன்னுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும், தன்னுடைய கதைகளை சொல்ல வேண்டும். அப்போ எப்படி இந்த குழந்தைகள் பெற்றோர்கிட்ட சொல்கிறதுக்கு வருமோ அதுபோன்று எனக்கு முருகா நீ தான், உன்கிட்ட தான் சொல்லுவேன். ஒரு வயசு தாண்டிருச்சுப்பேன், அப்பா அம்மா இல்லை. நிமல பெருமித செவ்வேளே கண்ணல் வேளே அழகாக சொல்லுகிறார். தொடு நீடு பானமதால் மருண்டிடை வாடும் மாதரிடம் கெடாவகை நீயே பண்ணுவாயே. எல்லாத்தையும் தாண்டி போகிற ஒரு மக்கள். நான் வயசில் அப்படியே பாலகனாக இருந்து பெரியவனாக வளர்ந்து எல்லாம் பண்ணி பிற்பாடு இந்த பெண்பால் என்னுடைய புத்தி சென்று விடாமல், இங்கே பெண்கிறது நல்ல புரிஞ்சுக்கணும். மனிதனாக பிறந்து விட்டால் திருமண பந்தம் என்பது இயற்கை. அது ஒரு வரையறைக்குள் தர்மமான முறையில் இருக்க வேண்டும். இந்த மனைவியை தாண்டி வேறு ஒரு பெண்ணை நேசிக்கக்கூடிய எண்ணத்தை என்னுள் ஏற்படுத்தி விடாதே. வேறு ஒரு பெண்ணை நேசிக்கக்கூடிய எண்ணத்தை ஏற்படுத்தி விடாதே. மனிதன் 2 பேரை காதலிக்க வேண்டும். ஒன்று தான் பெற்றெடுத்த தாய், பெண்களில் தன்னுடைய தாய், பிற்பாடு மனைவி. இதுதான் ஆணினுடைய கடமையாக இருக்க வேண்டும். இங்கே சொல்லுகிறார். நிமல பெருமித செவ்வேளே கண்ணல் வேளே தொடு நீடு பானமதால் மருண்டிடை வாடும் மாதரிடம் கெடாவகை நீயே பண்ணுவாயே. அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். அடுத்து திருப்பி வரார். அண்ணாமலை கவிராயரை பொறுத்த மட்டில் சில நேரத்தில் புலம்பலாக இருக்கும் அந்த பாட்டை பார்த்தா, சில நேரத்தில் தன்னுடைய காதலி இடத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்கும். பல வகை அவர்களை பொறுத்த மட்டில். கடல் சுற்றிய உலக பாலே மின்னல் போலே வரு காயமாகிய தீயவன் பிணி மேவியே தவியாமல் அன்போடு காவே என்னையாவே. ஆஹா, என்ன அழகாக முடிக்கிறார் பார்த்தீங்களா? நம்ம அப்பாவை ஐயான்னு கூப்பிட்றது உண்டு, பலருக்கு தெரிகிறதில்ல கிராமங்களில். இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு, காலங்களின் போக்கு அப்படியே போய் குறைஞ்சிருச்சு. என்ன சொல்கிறார் பாருங்க. தீயவன் பிணிமே விய தவியாமல் அன்போடு காவே என் ஐயாவே என் ஐயாவே என் ஐயாவே. தந்தையை கூப்பிட்ற மாதிரி முருகனை கூப்பிட்றார் அண்ணாமலை கவிராயர். அற்புதமான பாடல்கள். இதையெல்லாம் பாடி மகிழ்ந்து இன்புற்றிருத்தல் வேண்டும். பவனகிரியதனுள் தானே மன்னுவானே பல பாழிலே அலையாமல் இன்புறு நாளுமே அருள்மேவு கண் கொடுப்பாராய் இன்னல் தீராய். பவனகிரியதனுள் தானே மன்னுவானே பவனகிரியதனுள் தானே மன்னுவானே பல பாழிலே அலையாமல் இன்புறு நாளுமே அருள்மேவு கண் கொடுப்பாராய். பல பாழிலே அலையாமல் இன்புறு நாளுமே அருள்
தானே வந்து வானே பல பாழிலே அலையாமல் இன்புறு நாளுமே அருள்மிகு கண் கொடுவாராய் இன்னல் தீரா. அவுண பகையை மூடித்தோனே புண்ணியவானே. அவுண பகையை மூடித்தோனே புண்ணியவானே. அவுண பகையை மூடித்தோனே புண்ணியவானே. அவுண பகையை மூடித்தோனே புண்ணியவானே. கதி யாருமே தருவாரும் இல்லை யாதலால் அருள்வாய் இனம் புரியாதே பண்ணும் சூதே. பவனக்கிரியதனுள் தானே மன்னுவானே. அவுண பகையை முடித்தோனே புண்ணியவானே. கதி யாருமே தருவாரும் இல்லை ஆதலால் அருள்வாயினம் புரியாதே பண்ணும் சூதே. நிமல பெருமித சொல்வேளே. நிமல பெருமித சொல்வேளே. நிமல பெருமித சொல்வேளே. நிமல பெருமித சொல்வேளே. கண்ணல் வேளே தோடு நீடு பானமதால் மருண்டிடை வாடும் மாதரிடம் கெடவகை நீயே பண்ணுவாயே. பவனக்கிரியதனுள் தானே பண்ணுவானே. பல பாழிலே அலையாமல் இன்புறு நாளுமே அருள்மிகு கண் கொடுப்பாராய் இன்னல் தீராய். நிமல பெருமித செவ்வேளே. கண்ணல் வேளே தோடு நீடு பனமதால் மருண்டிடை வாடும் மாதரிடம் கெடவகை நீயே பண்ணுவாயே. பவனக்கிரியதனுள் தானே மன்னுவானே. பல பாழிலே அலையாமல் இன்புறு நாளுமே அருள்மிகு கண் கொடுப்பாராய் இன்னல் தீராய். கடல் சுற்றிய உலகப்பாலே. கடல் சுற்றிய உலகப்பாலே. மின்னல் போலே. கடல் சுற்றிய உலகப்பாலே. மின்னல் போலே வரு காயமாகிய தீய வன்பினி மேவிய தவியாமல் அன்பொடு காவே என்னை யாவே. பவனக்கிரியதனுள் தானே வானே பல பாழிலே அலையாமல் இன்புறு நாளுமே அருள்மிகு கண் கொடுப்பாராய் இன்னல் தீராய். கடல் சுற்றிய உலகப்பாலே. மின்னல் போலே வரு காயமாகிய தீய வன்பினி மேவியே தவியாமல் அன்பொடு காவே என்னை யாவே. என்னை யாவே. என்னை யாவே. என்னை யாவே. என்னை யாவே.
பவனக்கிரியதனுள் தானே மண்ணுவானே பல பாழிலே அலையாமல் இன்புறு நாளுமே அருள்மேவு கண் கொடுப்பாராய் இன்னல் தீராய். பவனகிரியதனுள் தானே மண்ணுவானே பல பாழிலே அலையாமல் இன்புறு நாளுமே அருள்மேவு கண் கொடுப்பாராய் இன்னல் தீராய் இன்னல் தீராய் என்னையாவே இன்னல் தீராய் என்னையாவே இன்னல் தீராய் என்னையாவே இன்னல் தீராய். கழுகுமலையின் வளத்தை சொல்லக்கூடிய பாடல் கடுகாச்சலேஸ்வருடைய அந்த மலையின் வளங்களை பற்றி ரொம்ப அழகாக குறிப்பிடுகிறார். இது மிஸ்ரச்சாப்பு தாளம், ரொம்ப முக்கியமானது. 7 சாய்ப்பு பாணியில் கொஞ்சம் கனமான இழுத்து கொண்டு போக வேண்டிய பாடல் தான் இது. ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார், ஒவ்வொன்றையும் கவித்துவமாக. கம்பராமாயணத்திலே சில வர்ணனைகள் போன்று இதில் மிக சிறப்பாக சொல்லியிருப்பதாக பல கவிஞர்கள் கூறுவதுண்டு. பொன்னுலவு சென்னி கூல நன்னகர் அல்நாமலைதல், அந்த வீச்சிலே வரணும். பொன்னுலவு செல்னி கூல நன்னகர் அல்நாமலைதல் புந்தியில் மகிழ்ந்து நித்தம் நின்றவள் முந்தி வெண்திரல் அரக்கர்களை வென்றவள் மயில் ஏர்ல. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அந்த வளத்தெல்லாம் சொல்லிடுறார். பிற்பாடு சில காரணங்களையும் காரணகாரிகளையும் சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்குள்ளே வரார் பாருங்க. நீ சூரபத்மன் போன்ற சூராதி சூரர்களை எல்லாம் வதம் செய்தவன் தானே, அப்படிப்பட்ட நீ எவ்வாறு இந்த இடத்தில் வள்ளிக்கிட்ட மட்டும் இப்படியே கிழவு இடத்துல பணிஞ்சு போய் சூராதி சூரர்களை வீழ்த்திய முருகா, உன்னுடைய காதல் சொல்கிறதுக்கு வள்ளிக்கிட்ட போய் அப்படியே குறுகி போய் சொல்லுகிறாயே, அழகாக சொல்லுகிறார். இந்த பாடல் வரும் அழகா. மயில் போல ஏனலின் மீதுலாவுக்கு ராதமாது முன் ஏகியே அடி பூவையே உனது தல்ஜம் என்றவள். இந்த ஆண்கள் 2 நேரத்தில் பயப்படுவாங்க. அதில் முக்கியமான ஒரு நேரம் எது அப்படின்னா, பெண்களிடத்தில் தன்னுடைய விருப்பத்தை போய் சொல்லுவது. அது ஆண்டவனுக்கும் அதில் விதிவிலக்கு இல்லைன்றதை முருகப்பெருமான் நிரூபிக்கிறார். ஆனாலும் அங்கே அவர் ஒரு தவறையும் செய்கிறார். எப்பயுமே நம்ம சில பேர் சொல்லுவாங்க, அந்த சொந்த பந்தத்தில் நினைக்காதீங்க, நம்ம நண்பர்கள் நினைச்சா போதுன்னு. நண்பர்களை நினைப்பது வேறு, ஆனால் உறவுகளையும் என்றும் மனதில் இருத்து அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு இருக்கணும். எந்த உறவுகளையும் விட்டுறக்கூடாது. ஏன்னா நமக்கு நாளைக்கு ஒன்று என்றால் நமக்காக வரக்கூடிய அடியார்கள் யாருன்னா, முதல்ல வரக்கூடியது அண்ணன் தம்பி தான் வந்து நிற்கணும். நமக்காக நல்லது கெட்டதுக்கு காவ காக்க வேண்டிய ஆள்கள் அண்ணன் தம்பிகள் தான். அண்ணனை மறந்தார் முருகப்பெருமான். அந்த இடத்துல எதுக்கு அண்ணோட உதவியெல்லாம் வேண்டான்ட்டு போகிறார். ஆனாலும் விநாயகப் பெருமான் வந்த பிறகுதானே இந்த வள்ளி கல்யாணம் நிறைவு பெறுகிறது. வழியின்றி வேலனவன் திகைத்தான், குறவள்ளி அவள் கை பிடிக்க துடித்தான், மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான். யார? முருகப்பெருமான். கவிஞர் எழுதுறார் பாருங்க, அழகான பாடல். மறந்து விட்ட அண்ணனையே நினைத்தான், மறு கணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான், மறு கணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான். அண்ணன் நினைச்சான், பிள்ளையார் வந்தார், மகிழ்ச்சியில் திளைத்து விட்டான் முருகப்பெருமான். முசுவண்டு வாசவண்டு காவில் முண்டு தேனை உண்டு, மோகன முகாரி ராகம் பாடுமே. மோகன வச்சுக்கலாம், அப்படி மோகன ராகமா. முகாரி அதெல்லாம் கற்பனைக்கு வர்றது தானே. மயலாகவே பெடையுடனே கூடுமே, அலை மோது வாரிதி நீரை வாரிவின். நடுகாக சொல்லுகிறார் பாருங்க வழி, அந்த வரியை பாருங்க. அலை மோது வாரிதி நீரி வாரிவின் நீரை வாரிவின் மீதுலாவிய சீதளாகர
முகில் பெரும் சிகரம் முற்றும் மூடுமே கண்டு மகிழீனம் சிறகை விரித்தாடுமே. அந்த மேகங்கள் கர்மேகங்கள் அப்படியே கூடும் பொழுது, அதுவும் இந்த அற்புதமான ஒரு தலம் நம்முடைய கழுகாச்சல மூர்த்தி இருக்கக்கூடிய இடம், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மகிழ்வீர்கள். என்ன அழகான குளம் ஆலயத்தை, அந்த குகையை குடைந்து முருகப்பெருமானை உள்ளே அந்த விக்கிரகத்தை அமைத்திருக்கிறார்கள், மூர்த்தியை, மூலமூர்த்தியை. அங்கே பார்க்கிறோம், அந்த மூலமூர்த்திக்கு அருகே வலதுபுறத்திலே இடதுபுறத்திலே தேவி ஒருவரை ஒருவர் எதிர்நோக்கியவாறு இருப்பார்கள். இந்த ஆலயத்தில் குடவரை கோயில் தான் அந்த சில பேர் அந்த நான்லாம் முன்பு நினச்சதுண்டு, கழுகுமலை மலை மேல் இருக்கக்கூடிய முருகனோ என்ற. மலைமேல் முருகன் அல்ல, கீழேயே இருக்கார், மலைக்கும் கீழேயே குகை கோயிலாக மிக அழகான முருகன், அற்புதமாக இருப்பார். நீரைவாரிவின் மீதுலாவிய சீதளாகர, ஒரு அழகு பாருங்க. முகில் பெரும் சிகர முற்றும் மூடுமே, அப்படியே கருமேகம் முழுமையாக மூடிய அந்த நீர், அதிலிருந்து அந்த மேகங்களில் வரக்கூடிய நீரானது அப்படியே தெளிக்க, அப்படியே மெதுவா மயில் கண்டு மயிலேனம் சிறகை விரித்தாடுமே. பொன்னுலவு செல்னி கூல நனகரல் நாமலைதல், பொன்னுலவு செல்னி கூல நனகர் அல் நாமலைதல், பொன்னுலவு செல்னி கூல நனகர் நாமலைதல், பொன்னுலவு செல்னி கூல நனகர் மகிழ்ந்து நித்தம் நின்றவள், முந்தி வெற்றிரல் அரகர்களை வென்றவள், முந்தி வெற்றிரல் அரகர்களை மயில் போல ஏனலின் மீதுலாவு கிராதமாது முன் ஏகியே அடி போல ஏனலின் மீதுலாவு கிராதமாது மீதுலாவு கிராதமாது முன் ஏகியே அடி போல ஏனலின் மீதுலாவு கிராதமாது முன் ஏகியே அடி உவையே உனது தல்ஜம் செல்றவள், உவையே உனது தல்ஜம் அவள் ஈயும் மாவினையும் நின்று தின்றவள், அவள் ஈயும் மாவினையும் வென்று பொன்னுலவு செல்னி கூல நனகர் அல் நாமலைதல், புந்தியில் மகிழ்ந்து நித்தம் நின்றவள், முந்தி வெற்றிரல் அரகர்களை மயில் போல ஏனலின் மீதுலாவு கிராதமாது முன் ஏகியே அடி போல ஏனலின் மீதுலாவு
உலகியே அடி உவையே உனது தஞ்சம் எல்றவள் அவள் இம்மாவினையும் என்று மாவினையோ வென்று முசுவழ்டு வாசமழ்டு காவில் முண்டு தேனை உண்டு காவில் முண்டு மூசுவழ்டு வாசமழ்டு மூசுவழ்டு காவில் முண்டு தேனை உண்டு காவில் முகன முகரி ராகம் பாடுமே முகன முகரி ராகம் பாடுமே முகன முகரி ராகம் பாடுமே மையலாகவே படையுடனே கூடுமே அலை மோது வாரிதி நீரை வாரிவின் மீதுளாவிய சீதளாகர துவாரிதி நீரை வாரிவின் மீதுளாவிய சீதளாகர முகில் பேரும் சீகரம் முடுமே கண்டு மயிலீனம் சிறகை வீரி தாடுமே மயிலீனம் சிறகை விரி தாடு புனுலவே செல்னி கூல நனகரல் நாமலைதல் புதியில் மகிழ்ந்து நீத்தம் நின்றவள் முந்தி வெத்திரல் அரக்கனை மகிழீனம் சிறகை விரித்தாடுமே